வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுவை உப்பளம் தொகுதியில் தினமும் பல மாணவர்கள் இருசக்கர வாகனத்தில் பள்ளி மற்றும் கல்லூரி செல்ல பயணம் செய்கிறார்கள். ஆனால் டிட்வா மழையின் காரணமாக தொகுதி முழுவதும் உள்ள பிரதான சாலைகள் மிகவும் மோசமான நிலையில் உள்ளன. இதனால் பொதுமக்கள், குறிப்பாக பள்ளி குழந்தைகள் கடும் சிரமத்தை எதிர்கொண்டு வருகின்றனர். மாநில அரசு இதை பார்த்தும் பாதிக்கப்பட்ட மக்களின் துயரை உணரவில்லை. வருடந்தோறும் சாலை அமைக்கும் பணி நடப்பதாக இருந்தாலும் தரமான சாலை அமைக்கப்படவில்லை. இந்த நிலையில் மக்கள் மற்றும் பள்ளி குழந்தைகளின் சிரமத்தை கருத்தில் கொண்டு ஜேசிஎம் மக்கள் மன்றம் சார்பில் சாலைகளை சுத்தம் செய்துள்ளனர். இந்த பணியில் ஈடுபட்ட ஜேசிஎம் மக்கள் மன்ற நிர்வாகிகளுக்கு சாலையோரம் வசிக்கும் பொதுமக்கள் நன்றி தெரிவித்தனர். புதுச்சேரியில் சுகாதார நிலையத்தில் அலட்சியத்தால் 3 மாத குழந்தை உயிரிழந்த நிலையில் தகுந்த நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று ஜேசிஎம் மக்கள் மன்றத்தினர் சுகாதாரத்துறை செயலர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். புதுச்சேரி நெட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட ஏரிப்பாக்கம் புதுக்காலனி பகுதியை சார்ந்தவர் அருண் நதியா தம்பதியினர் 3 மாத ஆண் குழந்தைக்கு தடுப்பூசி போடப்பட்ட நிலையில் நேற்று முன்தினம் உயிரிழந்தது. குழந்தை இறப்பிற்கு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் மருத்துவர்கள் இல்லாததான் காரணம் என்று அவர்களது பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் குழந்தை மரணத்திற்கு நெட்டப்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவ அலட்சியமும் அவசர சிகிச்சை இல்லாமல் மற்றும் உயிர்காக்கும் வசதிகள் இல்லாததால் தான் காரணம் என்றும், இதனால் இந்த விவகாரத்தில் உரிய விசாரணை வைத்து அங்கு பணியில் இருந்த பணியாளர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நிரந்தர மருத்துவர்கள் நியமனம், ஆம்புலன்ஸ் வசதி உள்ளிட்டவை செய்து தர வேண்டும். பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார், சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன், சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர், உயிரிழந்த குழந்தையின் பெற்றோர்கள் மற்றும் மக்கள் மன்றத்தினர் சுகாதார இயக்குநரை சந்தித்து உயிரிழந்த குழந்தை குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் மற்றும் சுகாதார நிலையத்தில் உள்ள குறைபாடுகளை சரி செய்ய வேண்டும் என்றும் கடிதம் அளித்தனர். நாங்கள் நெட்டப்பாக்கம் தொகுதியை சேர்ந்த கரிமணிக்கம் ஊர்லேருந்து வரோம். ஏரிப்பாக்கம் நியூ காலனி கரிமணிலேருந்து வரோம் சார். நெட்டப்பாக்கம் தொகுதி சார். 4ஆம் தேதி என் பிள்ளைக்கு சொல்லிட்டு ஊசி போட இட்டுன்னு போனோம் சார். தடுப்பூசி போட்டு என் பிள்ளைக்கு உடம்பு சரியாமாவும் சொல்லி டாக்டர் சொல்லி அனுப்பிக்கிறாங்க. என் பொண்டாட்டி இட்டுன்னு வீட்டில் படுக்க வச்சுக்கிறாங்க சார். மறுநாள் குழந்தைக்கு ரொம்ப உடம்பு சரியாமல் நிலையில் நாங்கள் மீண்டும் அரசாங்க ஹாஸ்பிட்டலுக்கு நெட்டப்பாக்கம் ஹாஸ்பிட்டலுக்கு இட்டு போனோம். என் பிள்ளைக்கு ரொம்ப உடம்பு சரியாமானால அங்கே இருக்கிற நர்ஸு தான் இருக்காங்க. நாங்கள் போகும்போது டாக்டர் யாரும் இல்லைங்க, வெறும் நர்ஸு தான் இருந்தாங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் இதுமாரி உடம்பு சரியில்லைங்க என் பிள்ளைக்கு நாங்கள் சொன்னோம். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, ஆமாம்மா ஊசி போட்டால் அப்படி தான் இருக்கும், நீ குழந்தை நீ தான் பார்த்துன்னு சொன்னாங்க. இல்லைங்க ரொம்ப என் பிள்ளை தோந்து போயிட்டான், நீங்கள் ஆம்புலன்ஸ் கொடுங்க, நாங்கள் பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு பாண்டிக்கு போகிறோம் கேட்டோங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்லிட்டாங்க, வேணாம்மா நீ வீட்டில் இருக்கும்போது குழந்தைய படுக்க வைங்க, குழந்தை நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. குழந்தைய நாங்கள் வீட்டுக்கு இட்டுன்னு போன உடனே குழந்தைக்கு மூச்சு பேச்சே நின்றுச்சு. உடனே நாங்கள் தூக்கின்னு விடணும். இருந்த நர்ஸ் வீட்டுக்கு போயிட்டு இன்னொரு நர்ஸ் என்ன பண்ணாங்க, ஆம்புலன்ஸ் ஏற்றிய மருத்துவமனைக்கு அனுப்புனாங்க. நாங்கள் மணவலா விநாயகர் ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. என் குழந்தை அங்கே போனவொடனே என்ன சொல்லிட்டாங்க, இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஊசி போட்ட குழந்தை எப்படிங்க இறக்குன்னு நாங்கள் கேட்டோம். அது நீங்கள் உங்கள் ஹாஸ்பிட்டலில் தான் பண்ணி கேட்கணும், நீங்கள் அங்கே தான் ஊசி போடுறீங்க, அங்கே போய் கேளுங்கம்மான்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. நாங்கள் எல்லாம் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு மறுநாள் என்ன பண்ணோம், நாங்கள் குடும்பம்லாம் உட்காந்து அழுக்கணும்னா எங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணணும்னு தெரியாமல் மூச்சிருந்தோங்க சார். ஜேசிஎம் எங்கள் ஊரில் போராட்டம் பண்ணாங்க. ஜேசிஎம் மன்றத்தில் எங்கள் ஊரில் போராட்டம் பண்ணாங்க. அப்போ எனக்கு தோணுச்சு, இவங்க போராட்டம் பண்ணாங்க, இவங்க நம்ம அணுந்தா நம்மளுக்கு ஒரு நீதி கிடைக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கள் நெட்டப்பாக்கம் தொகுதியில் இருக்கிற அந்த கட்சியை சார்ந்தவங்க நாங்கள் போயிட்டு ஹெல்ப்பு கேட்டோங்க. நாங்கள் மறியல் பண்ணோம். எங்களை யாரும் ஒரு உயர் அதிகாரி பார்க்கலங்க. நாங்கள் காலையிலேருந்து 3 மணி வரைக்கும் ரோட்டில் உட்காந்து அமைதியான முறையில் போராட்டம் தான் பண்ணோம். எங்களை யாரும் போங்க வாங்கன்னு சொல்ல. கான்ஸ்டபிள், பிசி இவங்களாம் போங்கப்பா லட்சம் எழுதிட்டாங்கப்பா சொல்லிட்டு எங்களை துரத்துனாங்க. நாங்கள் அதெல்லாம் போக மாட்டோம், எங்கள் குழந்தைக்கு ஒரு நீதி கிடைக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கேயே ரோட்லேயே உட்காந்து கஷ்டப்பட்டு அங்கேயே ரோட்டில் உட்காந்து அழுதுன்னு தான் கிடந்தோம். எங்கள் எம்எல்ஏ கூட, எங்கள் தொகுதி எம்எல்ஏ கூட நாங்கள் கோரிக்கை வச்சு பார்த்தோம். அவரும் எங்களை நேரில் பார்க்கலங்க. அவர் சுற்றி ஊரில் சுற்றி மாலை போட்டு தான் சுற்றி வந்தாருங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன பண்ணு எது பண்ணுன்னு தெரியல. எங்கள் குழந்தைய போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறான், போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ரிப்போர்ட் தருவோம், அதை வச்சு நீங்கள் பாருங்க சொன்னாங்க. என் புள்ள நல்லா இருந்த புள்ள இன்னைக்கு இறந்து போயிட்டாங்க. இறந்து போன குழந்தைய பாருங்க, இன்னைக்கு நல்லா இருந்த புள்ள இன்னைக்கு இறந்து போயிட்டான். இப்போ ஆரோக்கியமாக இருந்த என் புள்ள இன்னைக்கு இறந்து போய்
ஹாஸ்பிட்டலில் ஊசி போட்டு இன்னைக்கு என் பிள்ளைய வந்து சாவடிச்சிட்டாங்க. இதுக்கு வந்து நாங்கள் நீதி கேட்டு நாங்கள் வந்து ஜேசிஎம் ஐயாவை போய் நாங்கள் நேரில் வந்து நாங்கள் கேட்டோங்க. அவங்க வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்து எங்களுக்கு ஆறுதல் சொன்னாங்க. இன்னைக்கு வந்து நாங்கள் இங்கே வந்து அரசாங்கத்தை நாங்கள் மனு கொடுத்துக்கிறோங்க ஐயா. எங்கள் கோரிக்கை என்னன்னா, இன்னைக்கு என் பிள்ளை செத்து போச்சுங்க. என் பிள்ளை செத்து போனதா கூட இருக்கட்டுங்க ஐயா. இனி ஒரு நாட்களில் வந்து எங்கள் ஊர்லேயோ எங்கள் ஊரை சார்ந்த எந்த சுற்று வட்டாரத்துலையும் எந்த ஒரு குழந்தையும் சாகக்கூடாது. ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு டாக்டர் இல்லை, ஒரு நர்ஸு, ஒரு அட்டெண்டர் மட்டுமே ஒரு ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்கு எதுக்குங்க ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குண்ணா? வராங்க, உடனே வீட்டுக்கு கிளம்பி போயிடறாங்க. டாக்டர் காரில் வராங்க, வீட்டுக்கு போயிடறாங்க. பாதிக்கப்பட்ட நாங்களாம் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேங்க. இன்றைக்கி வந்து என் பொண்டாட்டி வந்து தூக்கு மாட்டின்னு போய் ரொம்ப அவசரப்பட்டேங்க. உள்ளே போயிடுது. நான் யார் குழந்தைங்க பொம்பளை பிள்ளை, எல்லாமே பொம்பளை பிள்ளைங்க. இன்னைக்கு ஒரு ஆம்பளை குழந்தை பிறந்து இறந்தது நாங்கள் ரொம்ப மன வருத்தத்தில் இருக்கோம் ஐயா. நீங்கள் வந்து ஜெயசிஎம் ஐயா நாங்கள் நம்பி வந்துக்கிறோம். என் குழந்தைக்கு வந்து ஒரு நீதி கிடைக்குன்னா இன்னைக்கு வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு டாக்டரோ கண்டிப்பாக 24 ஹவர்ஸ் எங்களுக்கு டாக்டர் வேணுங்க. எங்கள் ஊர் ஹாஸ்பிட்டல் டாக்டர் வேணுங்க. என் பிள்ளைக்கு நீதி வந்து அந்த டாக்டர் வச்சு இன்னைக்கு என் பிள்ளையே லாஸ்ட்டாக இருக்குங்க அந்த சாவுக்கு. இதுக்கப்புறம் எந்த ஒரு குழந்தையும் அங்கே சாகக்கூடாதுன்ட்டு நாங்கள் வந்து ஜெயசிஎம் ஐயா நம்பி வந்துருக்கோம். அவங்க நீதிமன்றத்தை எங்கள் கூட வந்து ஹெல்ப் பண்ணி நிற்கிறாங்க. அவங்க வந்து எங்களுக்கு உதவாங்கன்னு நாங்கள் கண்டிப்பாக நம்புகிறோங்க. எங்கள் பிள்ளைக்கு வந்து ஒரு நீதி வந்து இந்த அரசாங்கம் கண்டிப்பாக வழங்கி ஆகணும். என் பிள்ளைக்கான ஒரு பிள்ளை செத்து போச்சுங்க. ஊசி போட்டு தான் செத்துச்சுங்க. அதுக்கு நான் எல்லா ஆதாரமும் வச்சுக்கிறேங்க. என் பிள்ளை என்ன எப்படி செத்துனா, பணக்குலா விநாயகர் ஹாஸ்பிட்டலில் என் பிள்ளை செக் பண்ணாங்க. அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கிறான்னு சொல்லி அனுப்பின பிள்ளை இன்னைக்கு வந்து செத்து போச்சுன்னா எப்படிங்க என் பிள்ளை சாகும்? நீங்களே சொல்லுங்கள். என் பிள்ளை நல்லா இருந்த பிள்ளை இன்னைக்கு ஆரோக்கியமாக இருந்த பிள்ளை இன்னைக்கு செத்து போச்சுன்னா எங்களோட மன வருத்தம் எங்களுக்கு ரொம்ப ஆழ்ந்த இதில் இருக்கிறோம். நாங்கள் ஏன் உயிராக இருக்கிறோன்ற மாரிலாம் எங்களுக்கு தோணுங்க. என் பிள்ளைக்கு நீதி கிடைச்சதுக்கு அப்புறம் தாங்க நான் வந்து எந்த ஒரு இதாலும் நான் எடுப்புன்னு நான் ஒரு இதாக இருக்கிறேன். நெட்டப்பாக்கம் ஆரம்ப சோதனை நிலையத்தில் கடந்த 4ஆம் தேதி அனுஷ் என்ற ஒரு குழந்தைக்கு தடுப்பூசி போடப்பட்டிருக்கின்றது. போடப்பட்டு மறுநாள் அந்த குழந்தைக்கான உடல்நலக் குறைவு ஏற்பட்டிருக்கின்றது. ஏற்பட்டதன் காரணமாக திரும்பவும் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கின்றார்கள். என் குழந்தை ரொம்ப உடல்நிலை சரியில்லாமல் இருக்காங்க, எங்களுக்கு ஆம்புலன்ஸ் வேணும், எங்கள் ஆம்புலன்ஸை அனுப்பி புதுச்சேரிக்கு அனுப்பிவிடும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள். அவர்கள் கோரிக்கையை அங்கிருந்த நர்ஸு சரியான முறையில் அவங்களுக்கு உதவி செய்யாமல் குழந்தை நல்லா இருக்கின்றது, நீங்கள் வீட்டுக்கு அழைத்து செல்லுங்கள் என்று சொல்லி அனுப்பிவிட்டிருக்கின்றார். வீட்டுக்கு போன 10 நிமிஷத்தில் அந்த குழந்தை இறந்து விட்டிருக்கின்றது. ஒரு ஆம்புலன்ஸும் டிரைவரும் கொடுத்து அனுப்பியிருந்தால், மேல் சிகிச்சை அனுப்பியிருந்தால் ஒருவேளை அந்த குழந்தை பிழைத்திருக்கிறது வாய்ப்பு இருந்திருக்கு. அந்த மருத்துவமனை பொறுத்தளவிற்கு டாக்டர்ஸ் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது என்று அங்கே ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்கின்றார்கள். 11 மணிக்கு பிறகு டாக்டர்ஸே இல்லை என்ற ஒரு செய்தியும் சொல்லியிருக்கின்றார்கள். ஆம்புலன்ஸுக்கு டிரைவர் இல்லை என்றும் சொல்லியிருக்கின்றார்கள். பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்திற்கு உரிய நீதி வழங்க வேண்டும் என்று எங்களுடைய தேசிய மன்றத்தினுடைய தலைவர் சார்லஸ் மார்டின் அவர்கள் எங்களுக்கு அறிவுரை கொடுத்து உடனடியாக அந்த குடும்பத்திற்கு சென்று பாதிக்கப்பட்ட குடும்பங்களை நீங்கள் சந்தித்து அவர்களுக்கு உரிய ஆறுதலையும் உரிய நீதியும் கிடைப்பதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு ஆணையிட்டிருந்தார்கள். அதன் அடிப்படையில் அன்றைய தினமே அவர்கள் வீட்டுக்கு நாங்கள் சென்று ஒரு அனைத்தையும் விசாரித்து கேட்டறிந்தோம். அந்த குடும்பம் மிகவும் பாதிப்படைந்து இன்றைக்கு மனநலம் பாதிக்கப்பட்ட போல் அந்த குடும்பங்கள் இருக்கின்றது. அந்த குடும்பத்துக்கு ஏற்பட்ட நிகழ்வு போல் வேறு எந்த குடும்பத்திற்கும் ஏற்படக்கூடாது. இந்த பாதிப்பு ஏற்பட்ட இந்த குடும்பத்திற்கு தேசிய மன்றம் எப்படி துணை நிற்கின்றதோ அதேபோல் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இந்த புதுச்சேரி மாநில ஒவ்வொரு குடும்பத்திற்கும் என்னுடைய தேசிய மன்றம் உறுதுணையாக இருக்கும் என்ற இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும். நிரந்தர மருத்துவரை அங்கே போட வேண்டும். ஆம்புலன்ஸ் வசதியுடன் டிரைவருடன் கூடிய ஆம்புலன்ஸ் வசதி 24 இருக்க வேண்டும் என்று இன்றைய தினம் ஒரு மனுவை டிஎம்எஸ் அவரோட டைரக்டர் அவர்கள் கொடுத்திருக்கின்றோம். அவர்கள் பரிசீலனை செய்திருக்கின்றார். காலையில் அங்கே டிடிபிஹெச் அனுப்பி உரிய விசாரணை செய்துவிட்டு வந்திருக்கின்றார்கள். அந்த விசாரணை அடிப்படையில் தவறு இருக்கும் பட்சத்தில் அந்த நிர்வாகத்தில் இருந்த அங்கே யாரெல்லாம் டியூட்டில் இருந்தால் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதி கொடுத்திருக்கின்றால் விசாரணை உண்மையிலே அவர்கள் தவறு செய்தால் அவரை டெர்மினேட் செய்வதற்கு நாங்கள் தயங்க மாட்டோம் என்று இயக்குநர் வாக்குறுதி கொடுத்தார். அவர்கள் வாக்குறுதியை கேட்டு மனு கொடுத்து அமைதியான முறையில் இன்றைக்கு நாங்கள் வெளியில் வந்திருக்கிறோம். அரியங்குப்பம் தொகுதியில் சுமார் 20.70 லட்சம் மதிப்பில் பாலம் கட்டும் பணியை முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். அரியங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட ஆனந்தம் நகர் வடிகால் வாய்க்காலின் குறுக்கே ஆர்சிசி பாலம் கட்டுமான பணி கட்டுவதற்காக ரூபாய் 20,70,676 ரூபாய் மதிப்பில் பூமி பூஜை விழா நடைபெற்றது.
தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தக்ஷாமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தனர். இந்த விழாவில் பொதுப்பணித்துறை செயலர் மருத்துவர் முத்தம்மாள், பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, நீர்ப்பாசன பிரிவு செயற்பொறியாளர் ராஜ்குமார், உதவி பொறியாளர் மதிவாணன், இளைநிலை பொறியாளர் பிருத்திவிராஜ் மற்றும் தொகுதியின் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை சார்பில் உலக எய்ட்ஸ் தினத்தை முன்னிட்டு காலாப்பட்டு அரசு சுகாதார மற்றும் நல்வாழ்வு மையம் சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. புதுச்சேரி அரசு நலவழித்துறை சார்பில் உலக எய்ட்ஸ் தினத்தை முன்னிட்டு காலாப்பட்டு அரசு சுகாதார மற்றும் நல்வாழ்வு மைய தலைமை மருத்துவ அதிகாரி பிரதீப் குமாரின் அறிவுறுத்தலின்படி பிம்ஸ் மருத்துவமனை செவிலியர் கல்லூரியில் பயிலும் மாணவ மாணவிகள் ஒருங்கிணைப்புடன் எய்ட்ஸ் விழிப்புணர்வு நடைபாதை பேரணி மற்றும் பொழுதுபோக்கு நிகழ்வான இசையுடன் கூடிய நடன நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியை தலைமை மருத்துவ அதிகாரி பிரதீப் குமார் மற்றும் பிம்ஸ் மருத்துவமனை பேராசிரியர் அனுசியா கொடியசைத்து துவக்கி வைத்தனர். விழிப்புணர்வு நடைபாதை பேரணி முக்கிய வீதிகள் வழியாக மாணவ மாணவியர்கள் கையில் எய்ட்ஸ் விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாதைகள் ஏந்தியபடி கோஷங்கள் எழுப்பியவாறு சென்றனர். மற்றும் தெருமுனை விழிப்புணர்வு பொழுதுபோக்கு நிகழ்வான இசையுடன் கூடிய நடன நிகழ்ச்சி அரங்கேற்றப்பட்டு பொதுமக்களிடையே விழிப்புணர்வும் ஏற்படுத்தப்பட்டது. மண்ணரிப்பால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு பேரிடர் மேலாண்மை சட்டத்தின் கீழ் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாகூர் அடுத்த சோரியாங்குப்பம் தென்பண்ணை ஆற்றில் நடுத்திட்டு பகுதியில் சுமார் 30 ஏக்கர் அளவிற்கு வேர்க்கடலை மற்றும் கத்தரி, வெண்டை உள்ளிட்ட காய்கறிகள் சாகுபடி செய்யப்பட்டு வந்தன. கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் தென்பண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் நடுத்திட்டு வயல்வெளி பகுதியில் மண்ணரிப்பு ஏற்பட்டு மெகா பள்ளங்கள் ஏற்பட்டுள்ளன. நிலத்தின் மேல்பரப்பில் சுமார் 3 அடி உயரத்திற்கு இருந்த வளம் மிகுந்த வண்டல் மண் நீரில் அடித்து செல்லப்பட்டு நிலத்தின் தன்மையே மாறிவிட்டது. அங்கிருந்த பாசனத்திற்கான போர்வில் மற்றும் மோட்டார் கொட்டகைகளும் மின்கம்பங்களும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு தரைமட்டமாகியது. இதனால் அப்பகுதி விவசாயிகள் அங்கு எந்தவிதமான பயிர்களும் பயிரிட முடியாத நிலையில் கவலையில் மூழ்கினர். மண்ணரிப்பால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு பேரிடர் மேலாண்மை சட்டத்தின் கீழ் இழப்பீடு வழங்க வேண்டும், வேளாண் பாசனத்திற்கான மின்பாதையை உடனடியாக சீரமைத்திட வேண்டும், நிலத்தையொட்டி வெள்ளத்தடுப்பு அமைத்திட வேண்டும், ஆற்றில் வெள்ள நீரோட்டத்திற்கு தடையாக இருக்கும் சீமை கருவேல மரங்களை அகற்றிட வேண்டும் என்று அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். இந்த கோரிக்கைக்கு இதுவரை அரசு அதிகாரிகள் யாரும் செவிசாய்க்கவில்லை. விவசாயிகளே தங்களது சொந்த செலவில் புல்டோசர் மூலமாக முடிந்த அளவிற்கு நிலத்தை சமன் செய்தனர். ஆனால் மின்சார வசதி இல்லாததால் பாசன நீரின்றி விளைநிலங்கள் தரிசாகவே கிடக்கிறது. வேளாண் வளர்ச்சியை ஏற்படுத்தி விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்தும் நோக்கில் வேளாண் துறைக்கு ரூபாய் 216.87 கோடி, மின்துறைக்கு ரூபாய் 2,09,4.39 கோடி கடந்த பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இருப்பினும் இயற்கை பேரிடரால் பாதிக்கப்பட்ட சோரியாங்குப்பம் நடுத்திட்டு விளைநிலங்களில் பாசன மோட்டார்களுக்கான மின் வழித்தடத்தை அரசால் சீரமைக்க முடியவில்லை என்பது வேதனையாகவே உள்ளது. புதுச்சேரியில் விஸ்வரூபம் எடுத்துள்ள போலி மருந்து விவகாரத்தை சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்தி ஆளும் கட்சி எதிர்க்கட்சி என்று பாரபட்சம் பார்க்காமல் சம்பந்தப்பட்டவர்களின் சொத்துக்களை பறிமுதல் செய்ய வேண்டும் என்று துணைநிலை ஆளுநரை சந்தித்து பாஜகவினர் மனு அளித்தனர். புதுச்சேரியில் போலி தொழிற்சாலைகள் அமைத்து போலி மருந்துகள் தயாரித்து விற்பனை செய்த விவகாரம் சம்பந்தமாக பல்வேறு அரசியல் கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். இந்நிலையில் புதுச்சேரி மாநில பிஜேபி தலைவர் ராமலிங்கம் தலைமையில் லோக் நிவாஸில் ஆளுநர் கைலாசநாதனை சந்தித்து மனு அளித்தனர். அந்த மனுவில் புதுச்சேரியில் போலி மருந்து விவகாரத்தை சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரை செய்து சம்பந்தப்பட்டவர்களின் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பிஜேபி தலைவர் ராமலிங்கம், புதுச்சேரியில் போலி மருந்து விவகாரம் தொடர்பாக பல கோடி ரூபாய் மோசடி நடந்துள்ளது. போலி மருந்துகளை விற்று மக்களின் உயிர் மீது விளையாடி இருக்கிறார்கள்.
ஒரு கும்பல் இதில் கூட்டு சதியில் ஈடுபட்டுள்ளார்கள். எனவே போலி மருந்து விவகாரத்தை சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று ஆளுநரை சந்தித்து மனு அளித்ததாகவும், தொடர்ந்து விசாரணை செய்து ஆளும் கட்சி எதிர்க்கட்சி என்ற பாரபட்சமின்றி அவர்களின் சொத்துக்களை பறிமுதல் செய்ய வேண்டும் என்றும் ராமலிங்கம் கேட்டுக்கொண்டார். சட்டசபை தேர்தலுக்கு மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திரங்கள் VVPAT முதல்நிலை சரிபார்ப்பு இன்று 8ஆம் தேதி துவங்குகிறது. இது தொடர்பாக புதுச்சேரி மாவட்ட தலைமை தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் செய்திக்குறிப்பு. ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்பும் தேர்தலில் பயன்படுத்தப்பட உள்ள மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திரங்கள் VVPAT சம்பந்தப்பட்ட உற்பத்தியாளரின் அங்கீகரிக்கப்பட்ட பொறியாளர்களால் மாவட்ட தேர்தல் அதிகாரியின் மேற்பார்வையின் கீழ் சோதனை சரிபார்ப்பு செய்யப்படுகின்றன. முதல்நிலை சரிபார்ப்பில் தேர்வு பெற்ற மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திரங்களும் VVPATகள் மட்டுமே தேர்தலில் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த முதல்நிலை சரிபார்ப்பு பற்றிய விரிவான செயல்முறை மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திரம் பற்றிய கையேட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது இந்திய தேர்தல் ஆணையத்தின் இணையதளத்தில் கிடைக்கிறது. புதுச்சேரி சட்டசபை தேர்தலில் பயன்படுத்தப்பட உள்ள ஓட்டுப்பதிவு இயந்திரங்கள் VVPATகளுக்கான முதல்நிலை சரிபார்ப்பு பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் அங்கீகரிக்கப்பட்ட பொறியாளர்களால் இன்று 8ஆம் தேதி முதல் வருகின்ற 15ஆம் தேதி வரை ரெட்டியார்பாளையம் தேர்தல் துறையில் நடக்க உள்ளது. இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி இந்த முதல்நிலை சரிபார்ப்பு நடத்தப்படுகிறது. இந்த முதல்நிலை சரிபார்ப்பு செயல்முறை தலைமை தேர்தல் அதிகாரி, மாவட்ட தேர்தல் அதிகாரி, இந்திய தேர்தல் ஆணையத்தால் கண்காணிக்கப்படுகிறது. மாவட்ட தலைமையகத்தில் தேசிய மற்றும் மாநில அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் குறிப்பிட்ட இக்காலத்தில் முதல்நிலை சரிபார்ப்பு செயல்முறையை காண தங்கள் பிரதிநிதிகளை நியமிக்க கடிதம் மூலமாக கோரப்பட்டனர். அந்த கோரிக்கை கடிதங்களை கட்சியின் மாநில தலைமையகம் ஏற்றுக்கொண்டன. புதுச்சேரியில் இணைய வழியின் மூலமாக 8 பேரிடம் ரூபாய் 12.85 லட்சம் மோசடி செய்த கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். எல்லைப்பிள்ளை சாவடியை சார்ந்த பெண் தனியார் வங்கிகள் புதிதாக ATM கார்டு பெற விண்ணப்பித்திருந்தார். வீட்டிற்கு வந்த ATM கார்டை செயல்படுத்த முயன்றார். அவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் வாட்ஸ்அப்பில் வரும் மொபைல் செயலியை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்தால் ATM கார்டு செயல்படும் என்று கூறியுள்ளார். அதை நம்பிய அந்த பெண் வாட்ஸ்அப்பில் வந்த மொபைல் செயலியை பதிவிறக்கம் செய்து தனது வங்கி கணக்கு விவரங்களை பதிவிட்டுள்ளார். சிறிது நேரத்தில் அவரது வங்கிக் கணக்கிலிருந்து ரூபாய் 10,50,000 மர்ம நபர்கள் எடுத்துள்ளனர். அதேபோல அரியூர் பெண் 20,500, ஐயங்குட்டிப்பாளையம் நபர் 25,000, ரெட்டியார்பாளையம் நபர் 35,620, முத்தியல்பேட்டை நபர் 20,000, புதுச்சேரி நபர் 25,000, புதுச்சேரி பெண்கள் இருவர் 19,000 மற்றும் 90,000 என்று 8 பேர் சைபர் மோசடி கும்பலிடம் ரூபாய் 12,85,120 ரூபாய் இழந்திருக்கிறார்கள். இது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வீர தாய்மார்கள் நலச்சங்கத்தின் ஆண்டு விழாவில் முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வாரிசுகளுக்கு கல்வி ஊக்கத்தொகை உட்பட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. புதுச்சேரி முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வீர தாய்மார்கள் நலச்சங்கத்தின் ஆண்டு விழா நேற்று நடைபெற்றது. லாஸ்பேட்டை விவேகானந்தா மேல்நிலைப் பள்ளியின் வளாகத்தில் நடந்த இந்த விழாவிற்கு சங்க தலைவர் மோகன் தலைமை தாங்கினார். SP ஸ்ருதி வாழ்த்துரை வழங்கினார். விழாவில் பேசிய முன்னாள் படை வீரர்கள் ஒருங்கிணைப்பு குழுவின் அகில இந்திய தலைவர் லிங்கலா ஜெகன் ரெட்டி, தென்மண்டல தலைவர் மகாராஜன், வினோவோ இந்திய கம்பெனியின் மூத்த மேலாளர் கார்த்திகேயன், முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வாரிசுகளுக்கு கல்வி ஊக்கத்தொகை உட்பட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தொடர்ந்து கடந்த மே 7ஆம் தேதி நடந்த ஆபரேஷன் சிந்தூரில் பங்கேற்ற புதுச்சேரி ராணுவ வீரர் ஹல்விதார் கமலநாதன் கௌரவிக்கப்பட்டார். தேசிய முன்னாள் படைவீரர் ஒருங்கிணைப்பு குழு தமிழ்நாடு தலைவர் ஸ்ரீனிவாசன், பிரதமரின் சிறப்பு உதவித்தொகை திட்டத்தின் ஒருங்கிணைப்பாளர் சூடமணி உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். தலத்தெரு ஸ்ரீ பொன்னம்மா காளியம்மன் ஆலயத்தில் 25ஆம் ஆண்டு பொது பூஜைகள் திரளான ஐயப்ப பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
காரைக்கால் மாவட்டம் தலத்தெரு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பொன்னம்மா காளியம்மன் ஆலயத்தில் கடந்த 25 ஆண்டுகளாக ஸ்ரீ ஐயப்ப சுவாமி பொது பூஜை நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டு ஸ்ரீ ஐயப்ப பொது பூஜையை ஒட்டி மதியம் ஐயப்பனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மாலை நடைபெற்ற ஐயப்பன் பொது பூஜையில் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ ஐயப்பன் மற்றும் ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ முருகனுக்கும் சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றது. தலத்தெரு ஸ்ரீ பொன்னம்மா காளியம்மன் ஆலயத்தில் 24ஆம் ஆண்டு ஐயப்ப பொது பூஜை சக்தி வேணுகோபால் குருசுவாமி தலைமையில் நடைபெற்றது. பூஜையில் 500க்கும் மேற்பட்ட ஐயப்ப பக்தர்கள் கலந்து கொண்டு பஜனை பாடல்களை பாடி ஐயப்பனை வழிபட்டனர். அதனைத் தொடர்ந்து ஐயப்பன் பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. ஐயப்ப பூஜையினை ஸ்ரீ பொன்னம்மா காளியம்மன் ஐயப்ப பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதிய தொழிலாளர் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து காரைக்காலில் விசிக இடதுசாரிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 2020ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட 4 புதிய தொழிலாளர் சட்டங்கள் நவம்பர் மாதம் முதல் அமலுக்கு வந்தன. இதில் தொழிலாளர் நலன், சமூக பாதுகாப்பு கருதி 29 தொழிலாளர் சட்டங்களை ஒருங்கிணைத்து 4 சட்ட தொகுப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் தெரிவித்திருந்தது. இந்த சட்டங்கள் தொழிலாளர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் இருப்பதாக காங்கிரஸ், திமுக, இடதுசாரிகள் உள்ளிட்ட கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக காரைக்கால் மாவட்டத்தில் கம்யூனிஸ்டுகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் பெருந்திரள் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் அருகில் நடைபெற்ற பெருந்திரள் ஆர்ப்பாட்டத்திற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் தமிம் தலைமை தாங்கினார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலாளர் பக்ரி சுவாமி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில அரசியல் குழு துணை செயலாளர் பொன் செந்தமிழ் செல்வன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய தொழிலாளர் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பெரியார் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ கங்கைமுத்து மாரியம்மன் ஆலய 6ஆம் ஆண்டு கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட பெரியார் நகரில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ கங்கை முத்துமாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தின் 6ஆம் ஆண்டு கும்பாபிஷேக விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனையொட்டி இன்று காலை 7 மணிக்கு விக்னேஸ்வரா பூஜையுடன் விழா தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து கணபதி ஹோமம், லட்சுமி ஹோமம், நவக்கிரக ஹோமம் நடைபெற்றது. பின்னர் அம்மனுக்கு பட்டு வஸ்திரம், புஷ்பமாலை மற்றும் பூர்ணாகிதி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு கலச அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாரதனையும் காண்பிக்கப்பட்டது. இதில் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழக நெல்லித்தோப்பு தொகுதியின் பொறுப்பாளர் டில்லி பாபு உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். போலி மருந்து தயாரித்த விவகாரத்தில் குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி புதுச்சேரி சட்டப்பேரவையை முற்றுகையிட முயன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா உட்பட 500க்கும் மேற்பட்ட திமுகவினரை போலீசார் கைது செய்தனர். போலி மருந்துகளின் கேந்திரமாக புதுவையை மாற்றியதாக பாஜக, என்ஆர் காங்கிரஸ் அரசை கண்டித்து மக்களின் உயிரோடு விளையாடிய குற்றவாளிகள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி ஊர்வலம், சட்டமன்ற முற்றுகை போராட்டம் இன்று நடத்தப்போவதாக திமுக அறிவித்தது. அதன்படி புதுவை காமராஜர் சதுக்கத்திலிருந்து புறப்பட்ட ஊர்வலத்திற்கு திமுக மாநில அமைப்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா அவர்கள் தலைமை தாங்கினார். அவைத்தலைவர் எஸ்.வி. சிவக்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, செந்தில்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஊர்வலம் நேரு வீதி வழியாக சட்டப்பேரவை நோக்கி சென்றது. ஊர்வலத்தில் வந்தவர்கள் போலி மருந்து விவகாரத்தில் தொடர்புடையவர்களை கைது செய்ய வலியுறுத்தி கையில் பதாதைகளை ஏந்தியும் கோஷம் எழுப்பியும் சென்றனர். அவர்களை சம்பா கோவில் எதிரில் போலீசார் தடுப்புகளை அமைத்து தடுத்தனர். தொடர்ந்து போலீசாரின் தடுப்புகளை மீறி சட்டமன்றத்தை முற்றுகையிட முயன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, அவைத்தலைவர் எஸ்.பி. சிவக்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, செந்தில்குமார் மற்றும் திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் என 500க்கும் மேற்பட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். விஜய் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க புதுச்சேரியை சார்ந்தவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார் என்றும் தமிழகத்தை சார்ந்தவர்கள் வர வேண்டாம் என்று சீனியர் எஸ்பி கலைவாணன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் நாளை 9ஆம் தேதி தவிக தலைவர் விஜய் பங்கேற்கும் பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது.
காலை 10:30 மணி முதல் மதியம் 12:30 மணி வரை நடத்த வேண்டும். 5000 பேர் மட்டுமே பங்கேற்க வேண்டும். QR கோடும் பாஸ் இருந்தால் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுவர் என்று 5 நிபந்தனைகளுடன் கூட்டத்திற்கு போலீஸ் அனுமதி வழங்கியுள்ளது. இந்நிலையில் பொதுக்கூட்டம் தொடர்பாக பொதுமக்களுக்கு சட்டம் ஒழுங்கு சீனியர் SP கலைவாணன் வெளியிட்டுள்ள அறிவுறுத்தலில் புதுச்சேரியினருக்கு மட்டுமே அனுமதி. தாவேகா கட்சியின் கோரிக்கையின்படி புதுச்சேரியை சார்ந்த 5000 பேருக்கு மட்டுமே பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க பாஸ் வழங்கப்பட்டுள்ளது. அவர்கள் மட்டுமே பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க அனுமதிக்கப்படவர். அண்டை மாநிலமான தமிழ்நாட்டினை சார்ந்தவர்கள் மைதானத்திற்குள் நுழைய அனுமதிக்கப்பட மாட்டார்கள். அவர்கள் இங்கு வர வேண்டாம். சிறுவர்கள், கர்ப்பிணி பெண்கள், முதியவர்கள் கூட்டத்தில் பங்கேற்க அனுமதி இல்லை. பார்க்கிங், பொதுக்கூட்டத்திற்கு வரும் வாகனங்களை நிறுத்த சிறப்பு இடங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. பாண்டி மெரினா வாகன நிறுத்தம், ஸ்டேடியம் பின்புற வாகன நிறுத்தம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பழைய துறைமுக பகுதி, சாலை ஓரங்களிலோ அல்லது மைதானத்திற்கு உள்ளே வாகனங்களை நிறுத்துவது தடை செய்யப்பட்டுள்ளது. எனவே பொதுமக்கள் காவல்துறையின் நடவடிக்கைக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.